பத்தி பார்க்க போறோம்னா இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர்ஸ் வந்தது அப்போலேருந்து சோஷியல் மீடியாவில் அவன் இஷ்டத்துக்கு வந்து உருட்ட ஆரம்பிச்சிட்டான். அதாவது இன்னைக்கு மீட்டிங் நடக்க போறதாமா இல்லை மீட்டிங் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டாங்களாமா. அண்ட் சஞ்சு சாம்சன் வந்து கலிஃபோர்னியா, அதாவது டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண போற அந்த வென்யூல வந்து இப்போ சஞ்சு சாம்சன் இருக்காராம். ஸோ அதனால போய் காசி விஸ்வநாதன் சார் அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் நீங்க மீட் பண்ணி அவங்க கிட்ட வந்து இந்த ட்ரேடை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாராம். டே அவ்வளோ என்னடா அவசரம், அவர் எதுக்குடா கலிஃபோர்னியா வரைக்கும் ஃபிளைட்டை பிடிச்சி போயிட்டு உட்காந்து ட்ரேடை பத்தி பேச போறாரு, ஃபோன் பேசலாமேடா. எனக்கு இந்த ட்ரேட் ரூமர்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஃபன்னியா இருக்கு. பிகாஸ் இப்போதான் ஐபிஎல் 25 சீசனே முடிஞ்சிருக்கு. அண்ட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கான அந்த ட்ரேடை பத்திலாம் டிஸ்கஸ் பண்ண போறது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ட்ரேட் ரூமர் வந்தாலும் நம்பாதீங்க. அதுதான் என்னோட முதல் கருத்து. அண்ட் அக்செப்ட் ஹர்திக் பாண்டியாவோட அந்த ட்ரேட் வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு, நிறைய ஸ்பெகுலேஷன் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா சுத்திட்டே இருந்தது. அண்ட் ஃபைனலி அந்த சைனிங்கை வந்து ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்றப்போ நிறைய இன்சைடர்ஸ்க்கே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அப்பா நம்ம சொன்ன விஷயம் நடந்திருக்குடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா இந்த சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர் ஒஃபிஷியலாக ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு என்னமோ ஆக போகிறது இல்லைன்னு தான் தோணுது. அது ஏன் அப்படிங்கிறத இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தெரியும், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்லி ஐசிசி WDC ஃபைனல்ஸை வின் பண்ண ப்ரோட்டியஸ் அண்ட் கேப்டன் டெம்பா பவுமாக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிடும். நம்ம ஜாஸ் ஹேசல் ஃபைனல்ஸ் ப்ளே பண்ணா அவர் தோத்ததே கிடையாதுரா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஸ்டார்ட் இருந்துச்சு. நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா ஹேஸ் ப்ரோக்கன் தட். அண்ட் நிறைய இங்கிலாந்து ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்காங்க, ஏன்னா ஆஸ்திரேலியா தோத்ததை நினச்சி. அண்ட் இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் பண்ணால் சவுத் ஆஃப்ரிக்கா தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மேபி ஃபியூ இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்த்தா வந்து ஆஸ்திரேலியாவை சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட ஃபேவரட் பிளேயர் ஸ்டீவ் ஸ்மித் ஆர் லபுஷேன் யாரா வேணா இருக்கட்டும், அவங்கள மேபி சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியாவை சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். நெவர்தலெஸ் இட் வாஸ் அ கிரேட் ஃபைனல்ஸ். அண்ட் லார்ட்ஸ் எப்பவுமே இந்த WDC ஃபைனல்ஸை ஹோஸ்ட் பண்ண ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் 2027 ஃபைனல்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஹோஸ்ட் பண்ண போறாங்களா. ஸோ லெட்ஸ் சீ இஃப் இந்தியா குவாலிஃபைஸ் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபைனல்ஸ். நமக்கு ஒரு கிளியர் பிக்சர் இந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லேயே தெரிய வந்துடும். அண்ட் சுப்மன் கில் எப்படி சைடு லீட் பண்ண போற அப்படிங்கிறத பார்க்கறதுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் as you all know இப்போ இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் பண்ணா இந்தியா வர்சஸ் இந்தியா ஏ அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா இதுல இந்தியா ஏ அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் பண்ண இந்தியன் டீம்ல இருக்காங்க. அதாவது இந்தியா ஏ ஸ்குவாட்ல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் பண்ண இந்தியாவோட மெயின் டீம்ல இருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாடை எப்படி பிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியல. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து கிடையாது. ஸோ இந்த மேட்சை வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணல. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்கோர் கார்டு அப்டேட்ஸ் கிடையாது, லைன் அப் எதுவுமே தெரியாது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. பட் நேற்றுக்கு டே 2 ஸ்கோர் கார்டு அப்டேட்ஸ் பார்த்தா தேவேந்திர பாண்டே, அதாவது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர் பார்த்தீங்கன்னா வந்து அப்டேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கைக்வாட் வந்து டக் அவுட் அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. ருத்து கிட்ட இருந்தா கிரேட் சி சென்ட்ரல் கான்ட்ராக்ட் இருந்துமே அவர் மோஸ்ட் ஆஃப் த சீரீஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ல செலக்ட் ஆகிறது கிடையாது இல்லையா. அண்ட் இந்த மாதிரி சான்சஸ் கிடைக்கிறப்பையும் நீங்க யூஸ் பண்ணலனா ஆப்வியஸா உங்களுக்கு இருக்கிற கான்ட்ராக்ட் கூட போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா தான் இருக்கு. இஷான் கிஷன் ஒரு 45 ஸ்கோர் பண்ணியிருக்காரு, சாய் சுதர்ஷன் 38 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஜஸ்பிரீத் பும்ரா ஹஸ் கான் விக்கெட்லெஸ் அப்படின்னு இன்னொரு ரிப்போர்ட்டர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போதைக்கு டே 2 பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் இதுதான். கொஞ்சம் டிஎஸ்கே பத்தியுமே பார்ப்போம். ஸோ டிஎஸ்கே உங்களோட ஃபர்ஸ்ட் கேம் அகேன்ஸ்ட் எம்ஏ நியூயார்க் வந்து இந்த சீசன்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ சரியான த்ரில்லர் கேம். யாரெல்லாம் வந்து ஏர்லி மார்னிங் எழுந்து விட்னஸ் பண்ணியிருந்தீங்களோ கண்டிப்பா யூ ஆல் வுட் ஹவ் என்ஜாய்ட் இட். ஸோ மேட்ச் பார்த்தீங்கன்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டார் அண்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் 1ல டெலிகாஸ்ட் பண்றாங்க. நம்ம ஆல்ரெடி இதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். பட் திரும்ப பார்த்தீங்கன்னா மக்கள் கேட்கிற காரணத்தால அதை நான் திரும்ப வந்து உங்க எல்லாருக்குமே சொல்லிடுறேன். சரி, ஸ்டாயினிஸ் அண்ட் அகில் ஹுசைன் எப்போ கேம்பை ஜாயின் பண்ண போறாங்க, அவங்களோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா. ஸோ அகில் ஹுசைன் கரண்டா வந்து வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் அயர்லாந்து T20 சீரிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் T20 நடக்கிறது. ஸோ இன்னைக்கு மேட்சை முடிச்சுட்டு ப்ராப்ளி நாளைக்கு கிளம்புறாருன்னே வச்சுப்போமே. ஸோ நாளைக்கு தான் வந்து நம்ம டிஎஸ்கே அவங்களோட நெக்ஸ்ட் கேமை ப்ளே பண்ண போறாங்க. ஸோ அகில் ஹுசைன் செகண்ட் கேமுக்குமே அவைலபிளா இருக்க போறது கிடையாது. பட் இட் ஒன்ட் பி a big issue பிகாஸ் நம்ம கிட்ட ஆல்ரெடி 100 அகமது இருக்காரு. ஸோ அவரே டேக் கேர் பண்ணிப்பாரு. அண்ட் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்தோம்னா அது வந்து நமக்கு ஒரு பெரிய சிக்கல் தான். பிகாஸ் மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் கண்டிப்பா அட் தி சிச்சுவேஷன் நமக்கு தேவை. நம்ம லாஸ்ட் வீடியோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் டில் நோ எந்த ஒரு அப்டேட்டுமே கிடையாது. அவர் எந்த ஒரு சீரிஸுமே ப்ளே பண்றதும் கிடையாது. பட் ஆஸ் திங்ஸ் ஸ்டாண்ட் செகண்ட் கேமுக்குமே மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் அவைலபிள் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கு. ஃபைனலி லெட்ஸ் கம் டு சஞ்சு சாம்சன். ஸோ ஆல்ரெடி கொஞ்ச நாட்கள் முன்னாடி இந்த சஞ்சு சாம்சனோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் வச்சு வந்து சில மக்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. நம்ம அதை பத்தி எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணல. பிகாஸ் எனக்கு அதை பத்தி பேசல இஷ்டமும் கிடையாது. ஏன்டா ஒரு எல்லோ லைனை கிராஸ் பண்ணா அது என்னடா சிஎஸ்கேக்கு வருவார் அப்படின்னு எப்படா வந்து முடிவு பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் எனிவே இப்போ அரேபியன் நியூஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ல இருந்து நம்ம சில இன்ஃபர்மேஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதனால அதை ஷேர் பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. தோனிக்கு அப்புறமா சிஎஸ்கேல ஒரு ஸ்டார் விக்கெட் கீப்பர் தேவை அப்படின்ற காரணத்தினால தான் ரிஷப் பந்துக்கு சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணியிருந்தாங்க இந்த IPL 25 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி. பட் ரிஷப் பந்த் கேப்டன்சி டிமாண்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. அது சில பேர் உண்மை இல்லைன்றாங்க, சில பேர் உண்மைன்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒதுக்கி வச்சிரும். பட் ரிஷப் பந்த் டு சிஎஸ்கே
கண்டிப்பா வந்து நடக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். அன்பார்ச்சுனேட்லி அது நடக்காமே போயிருச்சு. ரிஷப் பந்த்க்கு அப்புறமா கேஎல் ராகுல் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆக்ஷன்லயே கிட்டத்தட்ட ஒரு 13 crores வரைக்கும் அவருக்கு போனாங்க. ஸ்டில் அவரை நம்மளால பிக் பண்ண முடியல. So only one star Indian wicket keeper is left, that is சஞ்சு சாம்சன். So தோனிக்கு அப்புறமா சஞ்சு சாம்சன் ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் பேட்டரா சிஎஸ்கேல வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ஃபேன்ஸ் ஃபீல் பண்றாங்க. இந்த ஐபிஎல் 25 சீசனை ஒதுக்கி வச்சிரும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கேம்ஸ் அவர் பிளேவே பண்ணல. அதனால இந்த சீரீஸை வச்சு நம்ம வந்து அவரை பத்தி பேசுறது வந்து கண்டிப்பா தப்பா இருக்கும். அதனால 2024 சீசனுக்கு போனா so 550+ ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு with a strike rate of 150. If Sanju Samson comes into CSK, will he demand captaincy? That is a question to be asked. ஆனா நிறைய ஃபேன்ஸ் இது கேட்கறதே கிடையாது. சஞ்சு சாம்சன் வரட்டும்பா அப்படின்றீங்க. ருத்துராஜ் கைக்வாட் கேப்டன்சில இருந்து எடுத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? With just 2 seasons, how will you decide? அதாவது ருத்துராஜ் கைக்வாட் is not fit for captaincy அப்படிங்கறத just by 2 seasons நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவீங்களா? Then another issue will be the price tag because 18 crores-க்கு is சஞ்சு சாம்சன் needed. ஒரு few days back நம்ம வந்து சித்தேஷ்வீர் அப்படிங்கிற ஒரு டேலண்ட்டை பத்தி பேசிருப்போம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் இருக்கிறப்போ அவங்கள க்ரூம் பண்ணி நீங்க வந்து ஒரு பெரிய ஸ்டாரா மாத்தலாம். சஞ்சு சாம்சன் நீங்க வாங்குறீங்கன்னா 18 crores நீங்க ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அது கேஷ் டீலா இருக்கட்டும், அது வந்து பிளேயர் டு பிளேயரா இருக்கட்டும், அதெல்லாம் நீங்க விட்டுருங்க கைஸ். பட் இந்த ட்ரேட் நடக்கணும்னாலே உங்களுக்கு 18 crores தேவைப்படும். ஸோ 18 crores-க்கு நீங்க ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணினா அது ஜட்டுவா இருக்கலாம், ஆர் மேபி நீங்க 2 players கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கட்டுமே, பட் யூ ஹேவ் டு டெஃபினெட்லி ஸ்பெண்ட் a lot on this one player. இன் கேஸ் அவர் ஃபெயில் ஆனார்னா அப்போ டீம் எந்த லெவலுக்கு தே வில் கொலாப்ஸ் அப்படிங்கறத யோசிச்சு மட்டும் பாருங்களேன். குர்கான் இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம கேகேஆர் ஃபேன்ஸ்மே பார்த்தோன்னா எங்களுக்கு சஞ்சு சாம்சன் வேணும்பா, எங்களுக்கு தான் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ப்ராப்ளி இஃப் தோனி கெட்ஸ் ரீடெயின் அப்போ சஞ்சு சாம்சன் வரதுக்கான நெசசிட்டியே இருக்காது. ஸோ நமக்கு அக்டோபர் மந்த்ல தெரிஞ்சிடும். இன்கேஸ் தோனி ரீடெயின் ஆக போறாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அப்போ சஞ்சு சாம்சன் ட்ரேட் ரூமர் அங்கேயோட வந்து முடிஞ்சிடும். ஒரு சிஎஸ்கே ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து பிஃபோர் அக்டோபரே வந்து சஞ்சு சாம்சனோட அனௌன்ஸ்மெண்ட்டை அஃபிஷியலா மேக் பண்ணிட்டாங்கன்னா அப்போ தோனி ரிலீஸ் ஆக போறது உறுதியாகிரும். அண்ட் எனக்கு என்ன ஃபன்னியா இருக்குன்னா ஆல்ரெடி ஊர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கைக்வாட் உங்களோட டாப் ஆர்டர் இஸ் கம்ப்ளீட்லி செட்டில். ஸோ நீங்க சஞ்சு சாம்சன் உங்களுக்கு 18 crores ஸ்பெண்ட் பண்ணி நீங்க டீமுக்குள்ள ஆட் பண்றதுக்கு உங்களுக்கு நெசசிட்டி கிடையாது. ஐ லைக் டு ஹியர் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் தி கமெண்ட்ஸ் பிலோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், பை.